இன்று ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் போடுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருகிறவர்களை பார்ப்பேன், நலன் விசாரிப்பேன், அவ்வளோதான். அந்த வகையிலே அரசியலிலே நான் தலையிட மாட்டேன். அதை அன்புமணி அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவருடைய துணையாக அவருக்கு துணையாக இருப்பார், நாங்களும் துணையாக இருப்போம். அதனால் வருகின்றவர்கள் என்னை பார்க்க வருகின்றவர்கள் பார்த்துவிட்டு ஐயா நலமா என்று கேட்டுவிட்டு செல்லலாம். அங்கே அரசியல் பேசுவதற்கு ஏதுமில்லை. ஏனென்றால் நான் அரசியல் துறவரம் இன்றிலிருந்து மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கல்வி கோயில் மேலும் சிறப்பாக மிகப்பெரிய அளவில் வளர நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதுவே நீங்கள் எனக்கு செய்கின்ற காணிக்கையாக நான் கருதுவேன். அந்த வகையில் இந்த மன நிறைவோடு இந்த வளாகங்களை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்களும் உங்களுடைய பையனுக்கு முடிந்த அளவு செய்யுங்கள். சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விருட்சமாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த நாளில் சரஸ்வதி அம்மையாருக்கு நாம் அனைவரும் கைகட்டி நன்றி சொல்லுவோம். அது மேலும் வளர உங்களிடம் இருக்கிறது. உங்களோடு நீண்ட நேரம் பேச எனக்கு ஆசை இருந்தாலும் கூட இந்த தலை சுற்று வியாதி இன்னும் இப்பொழுதும் எட்டி பார்க்கிறது. ஆனாலும் சமாளித்து கொண்டு உங்களையெல்லாம் உங்களுடைய திறமை உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இங்கே ஓடி வந்திருக்கின்றேன். அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள், என்னை வாழ்த்துகின்ற உங்களுடைய மனது நல்ல உள்ளம் என்றும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு எப்போதும் மாறாது. அதை நீடித்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் என்னை வழி நடத்துகின்ற சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இவ்வளோ பெரிய விருஷமாக இவ்வளோ பெரிய வளாகமாக கலந்திருப்பதை நினைக்கும் பொழுது அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கைதட்டி நன்றி சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த கல்வி கோயிலை மிகப்பெரிய அளவிலே உருவாக்க நீங்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக அரசியல் சுரவரம் இங்கிருந்து மேற்கொள்ளுகின்ற நான் என்னை வந்து தொந்தரவு செய்யாதீர்கள், பார்த்துவிட்டு செய்யுங்கள். ஐயா நலமா நலம், நீ எப்படி இருக்கிற, உன் குடும்பம் எப்படி இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு உரையாடல், மற்றபடி அரசியல் எதுவும் பேச வேண்டாம். அரசியல் அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் இப்போ துறவியாகிட்டேன் இன்னிலிருந்து. அதனாலே உங்களை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.